போட்டித் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து ஒரு அட்சரேகை அல்லது தீர்க்கரேகை எத்தனை கிலோமீட்டர்? 69 மைல் அல்லது 111 கிலோமீட்டர். கண்டத்தின் மேல் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சியால். சியால் என்பது எதனால் ஆனது? சிலிக்கா மற்றும் அலுமினியம. கடலடி மேலோடு எதனால் ஆனது? பசால்ட். சிமா என்பது எதனால் ஆனது? சிலிக்கா மற்றும் மக்னீசியம். சியால் எந்த அடுக்கின் மீது மிதக்கிறது? சிமா அடுக்கு. கிரீன்விச் எங்கு அமைந்துள்ளது? லண்டன். முதன்மையான தீர்க்கக்கோடு எது? கிரீன்விச் தீர்க்கக்கோடு. 0 பாகை தீர்க்கரேகை எது? கிரீன்விச் தீர்க்கக்கோடு. சர்வதேச தேதிக்கோடு? 180 பாகை கிழக்கு அல்லது 180 பாகை மேற்கு. பூமி கடலில் மிதக்கும் கோள் என யார் கருதினர்? எகிப்தியர்கள். பூமி தோற்றம் பற்றிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு? பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்பு எப்போது நடந்தது? சுமார் 10 முதல் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன். பேரண்டம் இன்னும் விரிந்து கொண்டிருக்கிறது என கூறியவர்? எட்வின் ஹபிள். பெருவெடிப்பு கொள்கையை சோதிக்க பயன்படுத்திய கருவி? CERN உருவாக்கிய லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர். கண்டப்போக்கு தேற்றத்தில் பெரிய நிலப்பரப்பு? பாஞ்சியா. பெரிய பேராழி? பெந்தலாசா. பாஞ்சியா உடைந்த தட்டுகள்? 7. மிகப்பெரிய தட்டு? பசிபிக் தட்டு. பூமியின் உள்ளமைப்பு கோட்பாடு முதலில் கூறியவர்? ஐசக் நியூட்டன். பூமி அடுக்குகள் எத்தனை? 3. சியால் சிமா நைஃப் என்ற பெயர் வைத்தவர்? சூயஸ். பூமியின் மேற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலோடு அல்லது லித்தோஸ்பியர். கவச அடுக்கு எங்கு அமைந்துள்ளது? மேலோடு மற்றும் கருவம் இடையில். பூமியின் இடையில் 83 விழுக்காடு கொண்ட அடுக்கு. கவசம். கவசத்தின் மேல் பகுதி? அஸ்தினோஸ்பியர். கவச அடர்த்தி? 8 கிராம் செ.மீ. மைய அடுக்கு? கருவம். நிக்கல் மற்றும் இரும்பு சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நைஃப். வெளிக்கருவம் எந்த நிலையில் உள்ளது? திரவ நிலை. உள்கருவம் திட நிலையில் இருப்பதற்கு காரணம்? அதிக அழுத்தம். கருவத்தின் சராசரி அடர்த்தி? 12 கிராம் செ.மீ. பூமியின் மைய வெப்பநிலை? சுமார் 5000 பாகை செல்சியஸ். இயல்பான வெப்ப உயர்வு? ஒவ்வொரு 32 மீட்டருக்கு 1 பாகை செல்சியஸ். இமயமலை ஒரு காலத்தில் எந்த கடல் பகுதியாக இருந்தது? டெத்திஸ் கடல். டெத்திஸ் எந்த இரு நிலப்பரப்புகளுக்கிடையில் இருந்தது? அங்காரா மற்றும் கோண்டுவானா. உள் இயக்க சக்தி? என்டோஜெனிக். டையாஸ்ட்ரோபிசம் என்றால்? மடிதல் வளைதல் உடைதல். பூமியின் செங்குத்து நகர்வு? எபிரோஜெனிக் நகர்வு. மேல்நோக்கி செங்குத்து நகர்வு? பீடபூமி. கீழ்நோக்கி செங்குத்து நகர்வு? பிளவு பள்ளத்தாக்கு. பெரிய செங்குத்து நகர்வு? கண்ட ஆக்க நகர்வு. உலகின் மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு? ஆப்பிரிக்கா. இந்தியாவில் காணப்படும் பிளவு பள்ளத்தாக்கு? நர்மதா. மடிப்பு நகர்வு? ஓரோஜெனிக். மடிப்பு மலைக்கு உதாரணம்? இமயமலை. பெரிய அழிவுகள் ஏற்பட காரணம்? வெளி இயக்க சக்தி. நிலநடுக்கத்தின் வகைகள்? எரிமலை நிலநடுக்கம் மற்றும் கண்ட நகர்வு நிலநடுக்கம். நிலநடுக்கம் தோன்றும் இடம்? நிலநடுக்க மையம். மையத்திற்கு நேர் எதிரே மேற்பரப்பு புள்ளி? வெளி மையம். நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி? சீஸ்மோகிராப். நிலநடுக்கத்தை அளவிடும் அளவுகோல்? ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோல் வரம்பு? 0 முதல் 9. பி அலைகள்? முதல் நிலை அலை. பி அலை ஊடுருவும் நிலைகள்? வாயு திரவம் திடம். பி அலை இயக்கம்? முன்னும் பின்னும். பி அலை சராசரி வேகம்? நொடிக்கு 8 கிலோமீட்டர். இரண்டாம் நிலை அலை? எஸ் அலை. திட நிலையில் மட்டும் செல்லும் அலை? எஸ் அலை. செங்கோண திசையில் செல்லும் அலை? எஸ் அலை. எஸ் அலையின் சராசரி வேகம்? நொடிக்கு 5 கிலோமீட்டர்.
மேல்புற அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எல் அலைகள். பூமியில் அதிகப்படியான அழிவுகளுக்கு காரணமான அலை. எல் அலை. எல் அலையின் சராசரி வேகம் நொடிக்கு 4 கிலோமீட்டர். பூமியின் உட்பகுதியில் உள்ள வெப்பமான பாறைக்குழம்பு மாக்மா. பாறைக்குழம்பு மேற்பரப்பில் உமிழும்போது லாவா. உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஹவாய் தீவில் உள்ள மோனா லோஆ. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவு. தக்காண பீடபூமியின் வடமேற்கு பகுதி எரிமலை குழம்பால் ஆனது. உறங்கும் எரிமலை தணிந்த எரிமலை வெசூவியஸ் எரிமலை அமைந்துள்ள நாடு இட்டலி. மிளனகியா எரிமலை அமைந்துள்ள இடம் ஹவாய் தீவு. இறந்த எரிமலை உயிரற்ற எரிமலை மவுண்ட் கிளிமான்சாரோ அமைந்துள்ள கண்டம் ஆப்பிரிக்கா. இந்தியாவின் உயிரற்ற எரிமலை நார்கண்டம் தீவு. தமிழ்நாட்டின் இறந்த எரிமலை திருவண்ணாமலை குன்று. நீர் நிரம்பிய எரிமலை வாய் கிரேட்டர் ஏரி. உப்பு படிகமாதல் ஹாலோபிளாஸ்டி. பீடப்பாறை தேன் கூட்டின் அமைப்பை பெறுவது உப்பு படிகமாதலால். பாறை இடுக்கு வடிவ பள்ளத்தாக்கு தொடர்புடையது. ஆற்றால் உருவான நிலத்தோற்றம். ஆற்றின் தலைதிசை மாற்றம் ஆற்று கவர்வு. ஆற்றின் போக்கு மாறி அமைவது துள்ளல்கள். ஆற்றின் வளைந்து செல்லும் பாதை மியாண்டர்கள். ஆற்றின் வளைவு மண் சரிவு ஓங்கல். பின்னிய ஆறுகள் உருவாகும் இடம் சமவெளி. ஆற்றின் கரை உயர்வு லேவிஸ். குதிரை குளம்பு ஏரி காணப்படும் இடம் சமவெளி. விசிறி வடிவில் வண்டல் படிதல் டெல்டா. டெல்டா வகைகள் பறவை பாத டெல்டா. விசிறி வடிவ டெல்டா. பொங்கு முக டெல்டா. கூரிய வடிவ டெல்டா. வட அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு மிசிசிப்பி ரிவர். இந்தியாவின் மிக நீண்ட ஆறு கேங்கஸ் ரிவர். கங்கை உற்பத்தியாகும் மாநிலம் உத்தரகாண்ட். கங்கை நீளம் சுமார் 2510 கிலோமீட்டர். இந்தியாவின் தேசிய ஆறு கங்கை. மிசிசிபி உருவாகும் ஏரி இட்ஸ்கா ஏரி. செங்குத்தான பாறை கடலை நோக்கி அமைவது பிரமிடு சிகரம். குகை கடல் வளைவு கடல் தூண் தொடர்புடையது. கடல் அரிப்பு நிலத்தோற்றம். உலகின் நீண்ட கடற்கரை மியாமி கடற்கரை. உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை சென்னை. கூடா உருவாகும் இடம் ஆற்று முகத்துவாரம். பனிப்பாறைகள் நகர்தல் பனியாறு இயக்கம். பனிப்பாறைகள் காணப்படாத கண்டம் ஆஸ்திரேலியா. பனிப்பாறை வகைகள் பள்ளத்தாக்கு பனியாறு கண்ட பனியாறு மலையடிவார பனியாறு. பள்ளத்தாக்கு பனியாறு ஆல்பைன் பனியாறு. நாற்காலி போன்ற பனியாறு அமைப்பு சர்க். 2 சர்க்குகளுக்கு இடையிலான கத்தி போன்ற அமைப்பு அரட்டு. 3 சர்க்குகள் இணைந்த பகுதி காளான் சிகரம். யூ வடிவ பள்ளத்தாக்கு உருவாகும் காரணம் பனியாறு அரிப்பு. தொங்கும் பள்ளத்தாக்கு உருவாகும் காரணம் முதன்மை பனியாறு அதிக அரிப்பு. பனியாறுகள் கொண்டுவரும் கழிவுப் பொருள் மொரைன்கள். முட்டை போன்ற நிலத்தோற்றம் ட்ரம்லின்கள். பாலைவனத்தில் எஞ்சிய குன்றுகள் இன்சல்பர்க்குகள். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள் பர்கான். பர்கான் காற்று வீசும் திசை சரிவு வன்சரிவு. பர்கான் எதிர்த்திசை சரிவு மென்சரிவு. காற்று வீசும் திசையில் குறுகலான மணற்குன்றுகள் செஃப் அல்லது நீள்வடிவ மணற்குன்றுகள். பாலைவன பகுதியில் உள்ள நுண்ணிய மணல் துகள்கள் லோயஸ். வெப்ப மண்டல பகுதியின் முக்கிய பயிர் நெல். மித வெப்ப மண்டல பகுதியின் முக்கிய பயிர் கோதுமை. 24 மணிநேரத்திற்குள் நிலவும் வளிமண்டல நிலை வானிலை. வானிலையின் 30 ஆண்டு சராசரி காலநிலை. காலநிலை என்ற சொல் எடுக்கப்பட்ட மொழி கிரேக்கம். நிலநடுக்க பகுதியில் சூரிய கதிர்கள் விழுவது நேர்க்கதிர்கள். துருவ பகுதியில் சூரிய கதிர்கள் விழுவது சாய்வுக்கதிர்கள்.
ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் வெப்பநிலை குறைவு 6.5 பாகை செல்சியஸ். கடற்கரையோர காலநிலை சீரான அல்லது கடலாதிக்க காலநிலை. நிலப்பரப்பு காலநிலை தீவிர அல்லது கண்ட காலநிலை. குளிர்ந்த வறண்ட வானிலை உருவாக்கும் நீரோட்டம் குளிர் நீரோட்டம். முதன்மையான மீன்பிடித்தளங்கள் வெப்ப மற்றும் குளிர் நீரோட்டங்கள் சந்திக்கும் இடம். பருவகாற்று பொய்க்க காரணம் எல்னினோ. எல்னினோ என்பதன் பொருள் குழந்தை இயேசு. எல்னினோ உருவாகும் காலம் கிறிஸ்துமஸ் காலம். எல்னினோவால் தாழ்வழுத்தம் உருவாகும் பகுதி பெரு மற்றும் ஈக்வடார் கடற்கரை. எல்னினோவால் வறட்சி ஏற்படும் இடம் ஆஸ்திரேலியா. எல்னினோவால் காட்டுத்தீ ஏற்படும் இடம் ஆஸ்திரேலியா. எல்னினோவால் பஞ்சம் ஏற்படும் இடம் இந்தோனேஷியா. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய புரட்சி தொழில் புரட்சி. ஒரு நாளின் அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலை வேறுபாடு. வெப்பப்பரவல் வெப்பம் வளிமண்டலத்தில் கடத்தப்படும் முறை கதிர்வீச்சு. வெப்பம் நிலத்தில் கடத்தப்படும் முறை கடத்தல். வெப்பம் நீரில் கடத்தப்படும் முறை வெப்பசலனம். வளிமண்டலம் அதிக வெப்பம் பெறுவது புவி கதிர்வீச்சால். வருடத்தின் வெப்பமான மற்றும் குளிரான மாத வேறுபாடு. ஆண்டு வெப்பப்பரவல் அடியடுக்கு துருவ பகுதியில் உயரம் 8 முதல் 8.5 கிலோமீட்டர். அடியடுக்கு பூமத்திய பகுதியில் உயரம் 18 கி.மீ. வானிலை மூலங்கள் காணப்படும் அடுக்கு அடியடுக்கு. சேனிடை அடுக்கு காணப்படும் இடம் அடியடுக்கு மற்றும் படையடுக்கு. இடையில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறையும் அடுக்கு அடியடுக்கு. படையடுக்கு உயரம் 80 கிலோமீட்டர் வரை. ஜெட் விமானங்கள் பயணிக்கும் அடுக்கு படையடுக்கு. ஓசோன் வாயு காணப்படும் அடுக்கு படையடுக்கு. சூரியனின் புறஊதா கதிரை தடுக்குவது ஓசோன் வாயு. சமவெப்ப அடுக்கு ஓசோன் அடுக்கு. மீவழி இடையடுக்கு காணப்படும் இடம் படையடுக்கு மற்றும் அயனியடுக்கு. இடையில் அயனி அடுக்கு உயரம் சுமார் 80 முதல் 500 கிலோமீட்டர். சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படும் அடுக்கு அயனியடுக்கு. வானொலி அலைகளை திருப்பி அனுப்பும் அடுக்கு அயனியடுக்கு. வடதுருவ விண்ணொளி காணப்படும் அடுக்கு அயனியடுக்கு. தென்துருவ விண்ணொளி காணப்படும் அடுக்கு அயனியடுக்கு. கதிர்வீசவியல் என்பது இயற்பியலின் பிரிவு. வெளியடுக்கில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். வெப்பநிலையை அளக்கும் கருவி வெப்பமானி. வரைபடத்தில் சமவெப்ப இணைகோடுகள் சமவெப்ப கோடுகள். கடகரேகை மற்றும் மகரரேகை இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். கடகரேகை மற்றும் ஆர்டிக் வட்டம் இடைப்பட்ட பகுதி வட மிதவெப்பமண்டலம். மகரரேகை மற்றும் அண்டார்டி வட்டம் இடைப்பட்ட பகுதி தென் மிதவெப்பமண்டலம். ஆர்டிக் வட்டம் முதல் வட துருவம் வரை வடகுளிர் மண்டலம். அண்டார்டி வட்டம் முதல் தென் துருவம் வரை தென்குளிர் மண்டலம். கடல் மட்ட சராசரி காற்றழுத்தம் 1013 மில்லிபார். காற்றழுத்த கிடைமட்ட பரவலை தீர்மானிப்பது வெப்பநிலை. அழுத்தத்தை அளக்கும் கருவி அழுத்தமானி. குறைந்த வெப்பநிலை பகுதியில் உருவாகும் அழுத்தம் அதிக அழுத்தம். அதிக வெப்பநிலை பகுதியில் உருவாகும் அழுத்தம் குறைந்த அழுத்தம். பூமத்தியரேகை தாழ்வழுத்த மண்டலம் 5 பாகை வட முதல் 5 பாகை தென் வரை. சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழும் பகுதி பூமத்தியரேகை தாழ்வழுத்த மண்டலம். பூமத்தியரேகை தாழ்வழுத்த மண்டலம் அமைதி மண்டலம் டோல்ட்ரம்ஸ். துணை அயன உயர் அழுத்த மண்டலம் 25 பாகை முதல் 35 பாகை வட மற்றும் தென்கோளங்கள். குதிரை அட்சரேகை 30 பாகை முதல் 35 பாகை வரை. அகலாங்குகள் துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம் 60 பாகை முதல் 65 பாகை வரை வட மற்றும் தென்கோளங்கள். துருவ உயர் அழுத்த மண்டலம்
85 பாகை முதல் 90 பாகை வரை வட மற்றும் தென்கோளங்கள். காற்றின் திசைவேகத்தை அளவிடும் கருவி. காற்றுமானி அனிமோமீட்டர். காற்று நகரும் திசை உயரழுத்தத்திலிருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி. காற்று விலகும் விதி ஃபெரல் விதி கொரியாலிசிஸ் விதி. ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசும் காற்று. கோள் காற்றுகள். வியாபார காற்றுகள் வீசும் பகுதி. அயன மண்டலங்களுக்கு இடையில். வியாபார காற்றுகளின் வகைகள். வடகிழக்கு தென்கிழக்கு வியாபார காற்றுகள். மேலை காற்று துணை அயன உயர் அழுத்தத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்தத்தை நோக்கி வீசும். கீழைக்காற்று துருவ உயர் அழுத்தத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்தத்தை நோக்கி வீசும். தென்மேற்கு பருவக்காற்று தென்னிந்திய பெருங்கடலில் இருந்து ஆசியாவை நோக்கி. வடகிழக்கு பருவக்காற்று ஆசியாவின் உள்பகுதியில் இருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி. பகலில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடற்காற்று. இரவில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி. நிலக்காற்று மீனவர்களுக்கு உதவும் காற்று. நிலக்காற்று. தாழ்வழுத்த அமைப்பின் மையம் புயல். புயலின் மைய வெற்றிடம் புயல் கண். வடகோளத்தில் புயல் சுற்றும் திசை எதிர்கடிகாரச் சுற்று. தென்கோளத்தில் புயல் சுற்றும் திசை கடிகாரச் சுற்று. உயர் அழுத்த அமைப்பின் மையம் எதிர் சூறாவளி. மழை கொடுக்காத அமைப்பு எதிர் சூறாவளி. எதிர் சூறாவளி வடகோளத்தில் கடிகாரச் சுற்று. எதிர் சூறாவளி தென்கோளத்தில் எதிர்கடிகாரச் சுற்று. ஆஸ்திரேலிய வெப்பக்காற்று ஃபிரிக் பீல்டர். அமெரிக்க வெப்பக்காற்று சின்னுக். வடக்கு இத்தாலி வெப்பக்காற்று ஃபான் சகாரா வெப்பக்காற்று சிராக்கோ. தார் பாலைவன வெப்பக்காற்று லூ. மத்திய ஆப்பிரிக்க குளிர்காற்று ஆர்மத்தான். ஆல்ப்ஸ் மலை குளிர்காற்று மிஸ்ட்ரல். ரஷ்ய குளிர்காற்று புரான். மெக்சிகோ குளிர்காற்று நார்ட். அர்ஜென்டினா குளிர்காற்று பாம்பெரோ. நீராவி சுருங்குதல் மேகமாக்கம். கீற்று மேகங்கள் உயர் மேகங்கள். கீற்று மேக உயரம் சுமார் 12,000 மீட்டர். நார் போன்ற மேகம் கீற்று மேகங்கள். மழை தராத மேகம் கீற்று மேகங்கள். படை மேக உயரம் சுமார் 2000 மீட்டர். சாம்பல் விரிப்பு மேகம் படை மேகங்கள். சிறு தூறல் தரும் மேகம் படை மேகங்கள். தாழ் மேகங்கள் படை மேகங்கள். வெடித்த பருத்தி போன்று திரள் மேகங்கள். மின்னல் இடிமழை மேகம் திரள் மேகங்கள். திரள் மேக உயரம் சுமார் 5000 மீட்டர். செங்குத்து மேகங்கள் கார்படை மேகங்கள். புயல் மழை மேகம் கார்படை மேகங்கள். மழை அளவிடும் கருவி மழைமானி. சமமழை கோடுகள் ஐசோஹைட்ஸ். பூமத்தியரேகை மழை வெப்பசலன மழை. மாலை 4 மணி மழை வெப்பசலன மழை. மலை தடை மழையில் அதிகம் பெறும் பகுதி காற்றுமுக பகுதி. மலை தடை மழையில் குறைவாக பெறும் பகுதி எதிர்முக பகுதி. மழை மறைவு பகுதி உதாரணம் தமிழ்நாடு. மழை பெறும் பகுதி உதாரணம் கேரளா. பேராழிகள் உவர்ப்பதற்கான காரணம் கடல் நீர் ஆவியாகும் போது உப்பு ஆவியாகாமல் தங்கிவிடுவது. உவர்ப்பியத்தின் குறியீடு 1 லிட்டர் நீரில் உள்ள உப்பின் கிராம் அளவு. பேராழியின் சராசரி உவர்ப்பியம் 35 கிராம். உப்பளவு அதிகம் காணப்படும் கடல்கள் சாக்கடல் செங்கடல் பெர்ஷியன் வளைகுடா. பேராழி நீர் மேலும் கீழும் அசைவது அலைகள். ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகரும் கடல் நீர் நீரோட்டங்கள். தாழ்வு அட்சரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி ஓடும் நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டங்கள். உயர் அட்சரேகையிலிருந்து பூமத்தியரேகையை நோக்கி ஓடும் குளிர் நீரோட்டங்கள். கடல் நீர் மட்டம் உயர்வதும் தாழ்வதும் ஓதம். ஓதம் ஏற்படும் நேர இடைவெளி சுமார் 6 மணி நேரம். ஓதம் ஏற்படும் காரணம் சந்திரனின் ஈர்ப்பு விசை. மிகை ஓதம் ஏற்படும் காலம்
அமாவாசை மற்றும் பௌர்ணமி. சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் அமைவது மிகை ஓதம். தாழ்வை ஓதம் ஏற்படும் காலம். நிலவின் முதல் மற்றும் மூன்றாம் காலம். சூரியன், பூமி, சந்திரன் செங்கோணத்தில் அமைவது தாழ்வை ஓதம். மீனில் அதிகம் காணப்படும் சத்து புரதம். சாதாரண உப்பின் வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு. கடற்கரையோர பகுதியில் உற்பத்தியாகும் பெட்ரோல் 17 விழுக்காடு. OTEC விரிவாக்கம் பெருங்கடல் வெப்ப ஆற்றல் மாற்றம். போட்டித் தேர்வெழுதும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.